அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, அதிலும் குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது அதிரடியான மாற்றங்களை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் புதன் பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, ராசியின் அதிபதியான சந்திர பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்பை உருவாக்குகிறது. குறிப்பாக இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் அதீத பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறார். திட்டமிடுவதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார். சனி திருக்கணிதத்தின்படி 9இல் அமர்ந்து விட்டார். எனவே அஷ்டம சனியின் ஆதிக்கம் வீழ்ந்து விட்டது. கிரகமான ராகு 9இல் வலம் வருகிறார். மோட்சக்காரகரான கேது தைரியத்தில் அமர்ந்திருக்கிறார். எனவே துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும். சவால் நிறைந்த பணிகளை கூட எளிதில் செய்வதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. செவ்வாய் விரயத்தில் இருந்து ஜென்மத்திற்குள் நுழைந்து விட்டார் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே. எனவே அதிரடியான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கிறது. பெரிய அளவிலான வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே செவ்வாயின் அமைப்பால் கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக கைகூட போகிறது. திருக்கணிதத்தின்படி பாக்கியத்தில் அமர்ந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வலம் வருகிறார் சனி. எனவே சற்று கவனத்துடன் இருந்தால் நெருக்கடிகள் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது சூரியன் மிக வலுவாக 9இல் வலம் வருகிறார். 14ஆம் தேதி முதல் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. முதன்மையான யோகத்தை சூரியன் அள்ளி கொடுக்க போகிறார். இந்த வேளையில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் வருவதோடு அலைச்சல் சிரமம் கட்டுக்குள் வரும். உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான அற்புதமான யோகமும் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது என்பதை சூரியன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். சுக்கிரன் உச்சம் பெற்று இந்த வேளையில் 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தை அலங்கரிக்கிறார். எனவே பல வகையில நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. வித்யா காரகரான புதன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து 10ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக 9ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். வித்யா காரகன் 9ஆம் இடத்திற்குள் வருவது அஷ்டம பாதிப்புகள் விலகி தடைதாமதங்கள் விலகி வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எவ்விதமான சிரமமும் இன்றி உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 2, 3, 4 என பல இடங்களில் வலம் பெறுவதோடு 12ஆம் தேதி பௌர்ணமியாக உச்சம் பெறுகிறாருங்க. முழு நிலவாக வளர்பிறையின் உச்சமாக அடையக்கூடிய சந்திரனின் அமைப்பால் இந்த வேளையில் உறுதியாகவே உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்றால் லாபத்தில் குரு இருக்கும் போது அவருக்கு இணையான பலனை வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய பௌர்ணமியில் உச்சம் பெறக்கூடிய சந்திரன் அதிரடியாக மாற்றி கொடுக்க போகிறார். எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி நவகிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க கடகராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக வலம் வருகின்றன. சனி பகவானும் சற்று சாதகமான சூழலில் இருக்கிறார். எனவே வீண் அலைச்சல்கள் சிரவகங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் இந்த வேளையில் சிறப்பாக கைகூடும். நிச்சயதார்த்தம், திருமணம், வளகாப்பு, மகப்பேறு என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே இந்த தருணத்தில் சுப விரயங்கள் அதிகரிப்பதால் பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இல்லை. எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் அலைச்சலையும் சிரமத்தையும் தவிர்த்து
சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு அற்புதமாக கைகூடுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. திருமண முயற்சியில் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் சிறப்பாக கைகூடும். குடும்பம் சார்ந்த சூழல்கள், மனதில் ஏற்பட்டு வந்த தடை தாமதம், பல்வேறு வகையான பிரச்சனைகள் போன்றவற்றிற்கு தெளிவு கிடைப்பதோடு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. மனதிற்கு பிடித்த பல காரியங்களை இந்த தருணத்தில் தடை தாமதம் இல்லாமல் செய்து முடிப்பதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஜீவனக்காரகராக இருக்கக்கூடிய சனி பகவான் ராகுவுடன் இணைந்து 9ஆம் இடத்தை வலு சேர்ப்பதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே பணி சார்ந்த சிக்கல்கள் விலகுங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் சந்தித்து வந்த பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் சீராகுவதற்கான யோகம் உண்டு. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி சிறப்பாகவும் துடிப்புடனும் செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. மறைமுகமான பேச்சுகள் வேதனையை ஏற்படுத்தி வந்த நிலையில் அவற்றில் நல்ல ஒரு மாறுதலை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு பணி சார்ந்த சூழலிலும் குடும்பத்திலும் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே ஏமாற்றம் தொடர்ந்து இருந்து வந்த சூழலில் மிக சிறப்பான மாற்றம் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கைகூட போகிறது. கவனமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு ரெட்டிப்பு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதியாகவே குரு, சனி போன்ற கிரகநிலை மட்டுமல்ல ராகு, கேதுவும் அற்புதமாக மாற்றி கொடுக்கின்றன. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரம் துறை சார்ந்த பணிகளில் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்க்கிறபடி அனுகூலமாக திட்டமிட்ட பல காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். நெருக்கடிகள் விலகும். சக பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களின் பிரச்சனை கட்டுக்குள் வருவதோடு கடகராசிக்காரர்களுக்கு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் புதிய ஆர்டர்கள் நிறைவாக கிடைக்கும். கலைத்துறையில் பெயர் புகழை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பணிகள் திருப்திகரமாக அமையும். அரசியல் சார்ந்த பணிகளில் நெருக்கடிகளை தவிர்த்து எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது சிரமமாக இருந்தாலும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான யோகமும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விவசாயம் சார்ந்த பணிகளில் சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை விலக்கி அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்து வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கின்றன. கால்நடை வளர்ப்பில் ஏற்பட்ட சிரமம் விலகும். பின் விரைய பராமரிப்பு செலவுகள் கட்டுக்குள் வரும். கடன் சார்ந்த தொல்லைகளும் விலகக்கூடிய யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் தகர்த்தறியப்பட்டு உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கைகூடும்.